எந்த ஒரு வார்த்தையும் டாரதி சோனியா அவங்களோட 8 வயது குழந்தைய அவங்களுக்கு ஒரு யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னப்போ அதை அப்படியே அப்படியே வச்சுருந்து ட்ரீட்மெண்ட்லாம் கூப்பிட்டு போகாத, அப்படியே வச்சுருந்து அது ரொம்ப முத்தி போய் அது ரொம்ப யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு மனுஷனோட ஒரு உடம்புல மனுஷனே வச்சுக்கணும் ஒரு பகுதி வீணாகுது, அதை வந்து சரி பண்ணாத, அப்படியே வச்சிரு. பாவம் உங்களை மாதிரி இப்போ புதுசாக இந்த ட்ரஸ்ட்டுக்கு போய் உதவி கேட்க போகிற நபர்கள் தயவு செய்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம், உண்மையாகவே எங்களோட சுயலாபத்துக்காக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உட்காந்து இந்த 1 மணி நேரம் நான் இதை போடாமல் வேறு எதாவது பார்த்தோன்னா நிம்மதியாக நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகலாம், லைஃப்பில் ரொம்ப முன்னேறி போயிட்டுருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இன்னமும் ஏன் கத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மக்களுக்கு கொஞ்சம் புரியணும். போய் எல்லோரும் நம்மளை மாதிரி விழுந்துடக்கூடாது. விட்டுட்டோம்னா இவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன், லீகலாக நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆகிட போகுது, ஒன்றும் இல்லை. ஆனால் புதுசாக போய் அப்பாவித்தனமாக விழுற மக்கள் அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு சமயம் நமக்கு யோசிச்சிடக்கூடாதுல்ல, நம்ம வந்தது வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்தோம். ஆனால் நாமளே பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் கூட இங்கே நடக்கிற உண்மைகளை நம்ம வெளியே பேசாமல், இவ்வளோ தூரம் பிரச்சனை எடுத்ததுக்கப்புறம் கூட அதை பேசாமல் மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்காமல் போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தவறு, அநீதி. ஆக்சுவலி ஒரு சமுதாயத்துக்கு நம்ம பண்ணுற அநீதி. அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அந்த மாதிரி அவங்கக்கிட்ட உதவின்னு போன ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம், ஒரு யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை வேண்டாம் நல்லா விடு, நல்லா இச்சிங் வரட்டும் அப்படின்னா தான் சொரிஞ்சு அது வந்து நல்ல பெரிய காயமாகும். அப்படி தான் கொண்டு போய் காட்டினா தான் அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து ரியலாகவே யாரோ ஒருத்தவங்க வந்து ரேப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வளர விட்டு அதுக்கு அவங்க குழந்தைய கூட்டுட்டு போய் இவங்களுக்குன்னே பாருங்களேன், நாட்டில் அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா லோன்னு எல்லா இடத்துக்கும் அது தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 இடத்துல இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்லே போய் அங்கே இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. அதில் அவரும் வந்து என்ன எழுதி கொடுத்துருக்காருன்னா, ஒரு லேடி வந்தாங்க, பையனை கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு, ஹராஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததில் உண்மையாகவே ஒரு ஏரோ மார்க் போட்டு அந்த இடத்துல என்னோடய பேரை சேர்த்துருக்காங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் போய் நடக்கவே இல்லை அப்படின்னு. நான் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஆதாரத்தை போடுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போமே இங்கே உண்மையாகவே யார் யார் தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க, இல்லை தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்களாம் பேசிக்காக நல்லவங்க, தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது தவறு. இந்த கேங்கு மொத்தமுமே எல்லா குற்றங்களையும் செய்யக்கூடிய, எல்லா குற்றங்களுக்கும் உடந்தையாக கூடிய சமமான குற்றவாளிகள் தான், சரிங்களா? அவங்க யாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாவங்கிறதே கிடையாது, சரிங்களா? அப்படி கொண்டு போய் அந்த இடத்துல பேரை சேர்த்து அதை எடுத்துகிட்டு போய் ஒரு கேஸாக மாற்ற பார்த்து ஏதோ நல்லவங்களோட நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் அது ஒரு நல்ல அதிகாரிக்கிட்ட போய் அவங்க அதை விசாரித்து அவங்க நியாயமான முறையில் அதை விசாரிக்க போய் இங்கே எதுவுமே நடக்கலை, அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அப்புறம் கேட்டிருக்காங்க. ஓகே, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா, சும்மா வந்து உன்னை வந்து தப்பாக பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீ வந்து இப்படி பண்ண முடியாது, யாரும் அவங்க பொண்ணை ரிஸ்க் எடுக்க வைக்க மாட்டாங்க, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை, ஏன்னா அந்த அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க ஃபேமிலியை கொண்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு ஒரு 5-6 அடியாட்கள், சரிங்களா, 5 அடியாட்களை வச்சு லாக் பண்ணிவிட்டு நீ முடிச்சுட்டு வந்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா உன் சோழி முடிஞ்சது உன் ஃபேமிலியை முடிச்சிருவேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அங்கே போயிட்டு இதை முடிச்சுட்டு வான்னு அனுப்பியிருக்காங்க. அங்கே எதுவுமே நடக்கலை, எவ்வளோ ட்ரை பண்ணி அங்கே நடக்கலை, விட்டால் வந்து இவங்களே மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் அங்கேருந்து இவங்க இந்த மாதிரி இல்லைங்க, நான் தாங்க தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த கேஸை முடிச்சுட்டு வராங்க. அந்த சமயத்தில் எப்போ நம்ம பக்கம் திரும்புகிறாங்க, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதோ அப்போவே பாண்டிச்சேரிக்கு இந்த பின்னங்கால் இதில் அடிக்க பறக்கிறாங்க. அப்படியே பறந்துட்டு போகும்போது ஒரு லைவுக்கு ஒரு டைட்டில் ஒன்று வச்சாங்க, பிரியாணி ரெடி மக்களே அப்படின்ட்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, பயந்து பாண்டிச்சேரிக்கு விடும்போது பிரியாணி ரெடின்னு வச்சாங்க அப்படின்ட்டு. அது இதுக்காக தான். அந்த மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட உதவி கேட்டு போகிற ஒரு குழந்தைய வச்சு 10 நாள் அதை அவர் சொன்ன மாதிரி வந்து அவங்கள போலீஸ் ஒன்றும் சும்மா இல்லை, எடுத்த உடனே அப்படி போட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க நான் சொல்ல வரல, அதுலேயும் ஏகப்பட்ட தப்பானவங்க இருக்கிறாங்க. அதை நான் இப்போ நேரடியாக பார்க்குறேன், கண்கூடாக பார்க்குறேன். அதனால நான் வந்து தைரியமாகவே சொல்லுவேன், சரிங்களா? வெகு சில அதிகாரிகள் மட்டும்தான் நல்லவங்களாக இருக்காங்க. அது இந்த நாட்டோட சாபக்கேடு, இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு அதுலேயும் ஒரு காரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 10 நாள் வச்சு அவங்கள விசாரித்து கடைசியில் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இனி வாழ்க்கையில்
இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் நமக்கு வேணவே வேணாண்டா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் தான் அவங்களும் அதுலேருந்து வெளியே வராங்க. இது ரெண்டுத்துக்கும் இப்போ பிளான் போட்டு கொடுத்தது யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். சரிங்களா? இதை வந்து நான் கூட்டி குறைச்சி எதுவுமே சொல்லலை. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு 2 மாதமாக இந்த பிரச்சனைகள் நடக்குது. எனக்கு எதுவுமே தெரியல. நான் மட்டும் அமைதியாக என் வேலையை பார்த்துக்கிட்டு என் வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு ரொம்ப அப்பாவித்தனமாக என் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். சரிங்களா? அது சில நல்ல அதிகாரிகள் பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை முடிச்சு வச்சு பிற்காலத்தில் யூடியூப் மூலியமாக தான் எனக்கு தெரியவே வருது. அதுக்கப்புறம் தான் நான் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன். கொடுத்த உடனே அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் இல்லை, நல்ல அதிகாரிகள் ரொம்ப கம்மி, இந்த மாதிரி நாதாரிகள் தான் ரொம்ப அதிகம்னு சொல்கிறேன் இல்லையா? அங்கே நான் கொடுத்த உடனே தகவல் அடுத்த நாள் இங்கே வருது. 1000 லைட்ஸில் உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாச்சு, ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. இதுக்கு பதில் சோத்துக்கு பதில் வேறு எதையா தின்னலாம்ல? ஏன் கவர்மெண்ட் அவ்வளோ சம்பளம் தருது, அதெல்லாம் பத்தலையா? கஷ்டமாயிடும். நம்ம இவ்வளோ நாள் அமைதியாக நியாயமாக பேசிட்டு ரொம்ப கண்ட்ரோலை மிஸ் பண்ணி பேசிட்டோம்னா ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் நான் எமோஷ்னலாக விரும்பலை சொல்கிறேன். அடுத்த 2வது நாள் இங்கே வந்து தகவல் வந்து அது எப்படி நீ கொடுத்துருவேன்னு நான் பார்க்குறேன், இதை பண்ணிடுவேன்னு பார்க்குறேன், அதை பண்ணிடுவேன்னு பார்க்குறேன்னு உருட்டல் மிரட்டல் தொடங்கிடுச்சு. பார்த்தீங்கல்ல? ஸோ இதுதான் நான் அங்கே சொல்கிறது. என்னென்னா, தயவு செய்து பாவப்பட்ட மக்கள் யாரும் அவங்கள்ட்ட போயிடாதீங்க, போய் உதவி கேட்டுறாதீங்க. அவங்கள்ட்ட பேசுகிற எல்லாரையும் டார்கெட் பண்ண மாட்டாங்க. யார்னா ஃபினான்ஷியலாக வீக்கு, நாம் ஒரு குற்றத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பண்ண வைக்க முடியும், நம்மளை தவிர அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் அவங்களுக்கு தெரியுதோ, திரும்ப அவங்ககிட்ட யாரெல்லாம் உதவி கேட்குறாங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி குற்றங்களை பண்ண வைப்பாங்க. இதுக்காக தான் நான் கத்தி கதறி வேணான்னு நான் சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். அதுலேயும் குறிப்பாக அந்த குமார் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி நேற்று ஏன் நான் சரிங்களா, அப்படியே ஒரு க்ரைம் பண்ணனாலும் அவனோட ஆசை பேராசையாக இருக்கும். ஒரு பெரிய விஷயத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவான். இப்படி கேவலம் ஒரு வியூஸ்க்காக, கேவலம் இந்த ஒரு மீடியா பைத்தியத்துக்காக இந்த சனியனுங்க சேர்ந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கு பார்த்தீங்களா? எங்கள் 10 நாள் அந்த குழந்தை செத்துக்கிட்டு போயிருந்தால் யார் என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ணியிருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அந்த ஒரு இறக்கம் கூட இல்லையா? யாராவது யோசிப்பாங்களா? ஏன் அவங்க வீட்டுக்கு வேணாம், அவங்க வீட்டிலலாம் அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க வீடு மாதிரியே மற்றவங்க வீடும் மாறணும் அப்படின்னு தான் அவங்க நிறையா பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், தயவுசெய்து இவங்களை நம்பி யாரும் போய் உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. உங்கள் நலனில் சிறு துளி கூட விருப்பம் இல்லை. அவங்கள காப்பாற்றிக்கணும். ஏகப்பட்ட குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சில ஆயுதங்கள் வேணும். அவங்களுக்கு மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களும் பெண் குழந்தைகளும் தான். தயவு செய்து அவங்கள்ட்ட போய் யாரும் மாட்டிக்காதீங்க. இல்லை அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுத்துக்கு உதவாத ஹேஷ்டேக் வைக்கிறது, இது நொட்டை, இதெல்லாம் யாராவது கேட்டு போகிறீங்கன்னா போங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் முடியல. சரிங்களா? இப்போ வரைக்குமே என்ன சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு. ஒரு வகையில் அது உண்மை தான். என்னென்னா, நான் இப்போ வரைக்கும் இவங்களை அழிச்சே ஆகணும், இல்லை இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கொடுத்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறதை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு எதுவாக இருந்தாலும் நியாயப்படி நடந்தால் போதும். நான் அதை விட்டுட்டு என் வேலைன்னு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? உண்மையாகவே நான் களத்தில் இறங்கி எல்லா பிரச்சனையும் நான் நேருக்கு நேராக பார்க்குறேன்னு இறங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நார்மலாக இருக்காது. அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால என்னை பட்டும் படாமலே டச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இழுத்து போட சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் இப்போ அந்த போக்சோ இது இருக்குல்ல, அதில் போயிருந்தால் எப்படியும் 1 மாதத்துக்குள்ளே இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு அப்படி ஒன்று ஆகுதுன்னா என் ஃபேமிலி உள்ளே வருவாங்க, அப்புறம் என் ஊர் மக்கள் உள்ளே வருவாங்க. சரிங்களா? நான் ஒன்றும் சும்மா இருக்கிறவங்க. இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்குன்னு தெரியவே இத்தனை பேர் கொதிக்கிறீங்க. அப்படி ஏதாவது ஒன்று தவறாக நடக்குதுன்னும் போது எத்தனை பேர் வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். யார் வராங்களோ இல்லையோ என்னை சேர்ந்தவங்க வருவாங்க. அப்போ தான் இதோட உண்மையான கேம் சேஞ்சிங் மூமெண்ட் என்ன அப்படின்னு புரியும். பட் அந்தளவுக்கு கொண்டு போய் தேவை. இவங்களுக்குலாம் இந்த ஃப்ராடுகளுக்காகலாம் அவங்களாம் உள்ளே வர்றது நியாயமே இல்லை. பார்த்துக்கலாம். அது கேவலமான கொடூரமான எண்ணங்கள்லாம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வரும். சரிங்களா? 2 பேருமே கிரிமினல் தான். அதை முதல்ல ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக வேறு ஒரு ஆளாக தான் இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, வாரிட்டாங்கிறாரு ஏன் எப்படின்னும் போது தான் 2 விஷயங்கள். இவங்களால் பாதிக்கப்பட்ட நபர்களும் சரி, ஒருத்தவங்க 2 பேர் கிடையாதுங்க, அது நிறைய பேர். சரிங்களா? அந்த ஒரு சொன்னார்ல ஒரு சகோதரி ஒருத்தவங்க, அப்புறம் இவங்க டாரத்தி சோனியா, அப்புறம் இவங்க இந்த சூசை மீறி அவங்க மேலே 10 லட்ச ரூபா வாங்கினாங்கன்னு கேஸ் கூட அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் இதில் அவரையாவது யோசிச்சு பார்க்கணும். ஒரு பொய்யான வழக்கை கொடுத்துட்டா அவரும் கிரிமினல் ஆகிட மாட்டாரா? அவர் ஏதோ யூடியூப்பில் உட்காந்து சிங்கமாக திட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். கற்பனைகள் கூட நினைக்க முடியலை. இதெல்லாம் எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு சில ஆதாரங்கள் அதெல்லாம் கிடைக்கும் பொழுது என் நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் பேசிக்காக எப்போவுமே ஒரு விஷயம் யோசிப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம
சமநிலை தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்களே, ஏய் யார் ஆம்பளையா வாடா சண்டைக்கு வாடா பேசுகிற அடிடா உதறாங்கிறாங்கல்ல. ஏன் நான் அதை பண்ணலைன்னா, பிகாஸ் நான் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சரிங்களா? இவங்கள மாதிரி உட்காந்துட்டு கிரிமினல் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி க்ரைம் பண்ணிகிட்டு இருக்கவோ இல்லை உட்காந்துட்டு சண்டை போட்டு, இது அவங்களோட குவாலிட்டி, இது அவங்களோட லைஃப் ஸ்டைல். சரிங்களா? சிம்பிளாக இதெல்லாம் வந்து அதெல்லாம் என்னால் பண்ண முடியும். நான் படிச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. உட்காந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது அவங்களோட லைஃப் ஸ்டைல். சரிங்களா? சிம்பிளாக இதெல்லாம் வந்து பஜாரித்தனம், அதெல்லாம் என்னால் பண்ண முடியும். நான் படிச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னா அதுக்காக நிறையவே வந்து என்ன சொல்கிறது, நிறைய காரணங்கள். சரிங்களா? ஒரு மனுஷனோட குவாலிட்டி என்ன தெரியுங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நார்மலாக நின்று ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ஜெயிச்சு வர்றதுக்கு பேர் தான் ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு, ஒரு மனிதனுக்கான அழகே வந்து அதுதான். அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் இந்த நாய்களுக்கு வேறு வேலை விட்டு இருந்துக்கிட்டு எவ்வளோ கிரிமினல் குரூப்பில் இருந்துக்கிட்டு எவ்வளோ வந்து இங்கே நல்லது சொன்னால் யார் கேட்குறாங்க, டார்த்தி அந்த குரூப்பில் இருந்துக்கிட்டு எவ்வளோ கிரிமினல் பண்ணினாங்க தம்பி. அது உண்மைதான். அதுக்கான தண்டனையை நாம் எதுவுமே பண்ணல. அவங்களே ஆல்ரெடி அந்த போலீஸ் விசாரணை டைம்லாம் வாங்கிட்டாங்களே. இதுக்கு மேலே நாம் என்னங்க புதுசாக சொல்கிறது? அதான் நான் சொல்கிறேன், நானே ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். கர்மாச பூமரேங். ஓகேவா? குழந்தை எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், கடவுளை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இது அந்த குழந்தைக்கு வாழ்நாள் வலி. எப்படியா இருந்தாலும் இப்போ என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னாலும் பின்னாட்களில் தெரிய வரும்போது அது ரொம்ப கஷ்டம்தான். சில பேரோட மனசில் அது ஆறாத வடுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதுவும் அப்படி ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ இந்த அணியாக தான் இருக்கும். இப்போ இந்த அணியாக எதனால் நடந்துச்சு? ஒரு 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 காட்டு குரங்கு அதோட வெறியினால் நடத்தியிருக்கு. உண்மைதானுங்களே? இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சுரேஷ் ப்ரோ ஹாய். ஓகே, வந்திதேவன் இங்கே தான் பார்க்குறேன், நானும் இங்கே தாங்க பார்க்குறேன். நம்மெல்லாம் இந்த அளவுக்கு கூடவா மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த சீரியல் கில்லர்ஸு, சைக்காட்ரிக் பீப்புள்ஸ் இவங்களோட ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, எதுவோ இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை அப்படின்னோ, இல்லை இது குறைஞ்சபட்சம் நம்ம நாட்டில் நடக்கலைனாவது நம்ம மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு போயிடுவோம். ஆனால் இவ்வளோ லைவாக பக்கத்துலேயே பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, மாயவன் உங்கள் தாய் தகவல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, மாயவன் உங்கள் தாய் தகப்பன் செய்த புண்ணியமோ என்னமோ, இதில் நீங்கள் சிக்கலை கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க தம்பி. நீங்கள் முதல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா, அது உண்மை. அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம்னு நன்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு தான் சொல்லலாம். சரிங்களா? ஒருவே இருந்து இப்படிலாம் போய் புண்ணியம்னு நன்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு தான் சொல்லலாம். சரிங்களா? ஒருவேளை நான் தருதலையாக இருந்து இப்படிலாம் போயின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்துலேயே நான் ஒழுங்காக வளர்த்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்துலேயே மேலே சொல்லு தம்பி, அப்ரூவர் மாற சொல்லு தம்பி. மாறுவாங்க. ஓகேங்களா?